ஐயோ ஆனி, என்ன இங்க? யார் இங்க இருக்காங்க? இந்த மெடிசன் கொடுத்தது சார் இங்க தான் இருக்காரா? உங்க வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் இங்க தான் இருக்கேன். டெம்பரவரியா. அனிருத் இல்ல, சந்தோஷ் நாராயணன். ஐயோ, யார் வந்திருக்கா? ஜானு, இதுல ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு நான் இறந்துட்டேன்னு வச்சுக்கோ, என் சொத்துல பாதி அவனுக்கு தான் கிடைக்க போகுது. கேட்டீங்களா அலெக்ஸ் சார்? இங்க வேலைக்காரங்க கிடைக்கிறதுல கிடைக்கிறவங்களும் நம்பிக்கையான ஆளா இல்ல. இந்த மாசத்துல இது 3வது ஆளு. ஐயோ மன்னிக்கணும், வேலைக்காரி இல்ல, தோழி, சகி. ஹோம் நர்ஸ் கிடைக்குமே, ஈஸியா பேப்பர்ல ஆட் கொடுத்தா போதும். அவங்க வந்தா மினிமம் கேரண்டியா இருக்கும். என்னைக்கு ஏன் வெப்பாட்டியாவே இரு, இந்த வேலையெல்லாம் விட்டுரு. என் பொண்டாட்டியை ஏமாத்திக்கிட்டு எவ்வளோ நாள் இருக்க முடியுமோ தெரியல. அவனுக்கு தெரியாம 1 ரூபா கூட எடுக்க முடியாது. இது மட்டும் கரெக்டா நடந்தா நம்ம கையில 100 கோடி. அப்புறம் எதுக்கு எனக்கு என் பொண்டாட்டி எல்லாம்? கம்ப்ளீட்டா நான் பாத்துக்கிறேன். நீ பழைய நர்ஸ் வேஷம் போட்டு அங்க நின்னா போதும். ஆனிமா, வேலையை முடிச்சிட்டேன், நான் கிளம்பட்டா? அந்த டிவி ஸ்டாண்ட் இருக்கிற கப்ல காசு இருக்கு, போய் எடுத்துக்கோங்க. நாளைக்கு வர வேண்டாம், நான் கால் பண்றேன். நான் உன்னை கம்பல் பண்ணல, நீ தான் தீர்மானிக்கணும். இன்னைக்கு என்ன பைக்ல எல்லாம் வந்திருக்க? ஐ திங்க் தட் பகர் இஸ் இன் லவ் வித் மீ. யார், ஜானா? அப்படி சொன்னா சொல்லு, எனக்கு கட்டில்ல படுத்திருக்க ஸ்டீபனை தான் பிடிச்சிருக்குன்னு. நம்ம அதை ஒரு ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி மாதிரி வச்சுக்கலாம். அலெக்ஸ், கேன் யூ ப்ளீஸ் ஷட் அப்? வண்டி எடு. ஸ்டேட்ஸ்ல எல்லாம் வளர்ப்பு பிராணிகளை கொல்றதுக்காக வச்சிருக்கிற விஷயம். என்னோட தம்பியோட ஏற்பாடு, ஒரு ஷேர் அவனுக்கும் கொடுத்துருவோம். அப்பதான் நம்ம சேஃப். பால்லையோ ஓட்ஸ்லயோ கலந்து கொடுத்தா அப்படியே படுத்து தூங்கிடுவான். அப்புறம் தூக்கத்திலேயே இறந்து போயிடுவான். மேட்ரு ஓவர். நம்மளுக்கு பிடிச்சவங்கள மாட்டி விடுறதுக்கு கரெக்டான டைம். உனக்கு அவங்கிட்ட சின்ன ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கிறதால ஐ டோன்ட் நோ அலெக்ஸ். ஒரு 10 தலைமுறைக்கு வாழக்கூடிய சொத்து, அப்படிப்பட்ட சொத்து தான் நம்ம கைக்கு கிடைக்க போகுது. அதை மாத்திரமே சிந்திக்கணும். இந்த ஓட்ஸ் வேண்டாம், ஏதோ கசக்குது. இதுல ஃபைபர் பவுடர் போட்டிருக்கேன். டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல, 2 ஸ்பூன் சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டியா? டேஜா, என்னடா? நான் சும்மா உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நல்லா தூக்கம் வருதுடா. சரி, நீ தூங்க.
நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். உன்னை கொல்றதுக்காக விஷத்தை என்னுடைய பாக்கெட்ல வச்சு அனுப்பியிருக்காரு உன்னுடைய பீட்டர் அண்ணன். ஒரு முறை நீ என்கிட்ட கேட்ட, அந்த சின்ன வயசுல இருந்த நல்லது எல்லாமே இப்போ உங்ககிட்ட இருக்கான்னு. இல்ல, இவ்வளவு நாள் இருந்த நாட்கள்ல நீ இறந்து போனா நல்லா இருக்கும்னு யோசிச்ச நாள் கூட இருக்கு. ஆனா அதனுடைய காரணங்கள் வேறையா இருந்துச்சு. நான் போறேன்டா. இனி இங்க நின்னா எனக்கு இனிமே இங்க யார் கூடவும் வாழ்க்கையை பயணிக்க விரும்பல. அடிக்கடி கால் பண்றேன். அப்புறம் ஸ்டீஃபா, அவளுக்கு உன்னதாண்டா பிடிச்சிருக்கு. அவளே என்கிட்ட சொன்னா.